உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளே இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்தவர் அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன் அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன் வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லயும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம் சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்கதான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் தான். ஆனாலுமே 2ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கிறார்கள். அப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அலைச்சலையும் பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகலாம். ஆனா ஒரு விஷயம் செம்ம ஹைலைட் என்னன்னா, இது வரைக்கும் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து படாத பாடு படுத்திட்டு இருந்தாரு அப்பாடின்னு இப்போ வலு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் செவ்வாயுடைய பார்வையில் இருக்காரு. அதுவே பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா ராசிநாதனுடைய பார்வையில் 4ஆம் பார்வையான அந்த விசேஷமான பார்வையில் சுக்கிரன் அமர்தல் அப்படின்றது பயங்கரமான செல்ஃப் மோட்டிவேஷனை கொடுக்கும். செஞ்சு முடிச்சே ஆகணுன்ற வெறியை இந்த தடவை உருவாக்கும். நிறைய பேருக்கு ஒரு பேசு பொருளா ஆக போறீங்க. கொஞ்சம் வாய்க்கும் மனசுக்கும் ஜிப்பு போட்டுக்கிறது எனக்கு தெரிஞ்சு மேஷத்துக்கு இந்த ஒரு தடவை நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, மற்ற எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சனி வக்ரம் மாதிரி யாருக்கு நல்லதோ இல்லையோ சர்பெக்சல் மாதிரி கரை நல்லது யாருக்கு மேஷத்துக்கு. ஏன்னா சனி வக்ரமாகி அதுவும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வக்ரமான சனி விரயத்தை கொஞ்சம் குறைப்பார். போதுன்ற சாமிக்கு செலவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு செலவா வச்சு அதை மாத்தி இதை மாத்தி அங்க மாத்தி இங்க மாத்தி ஒரு வழியா இப்பதான் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் சனி விரைய செலவுல இருந்து கொஞ்சம் அப்படியே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறப்போகிறார். ஓகே, அதுவே சூப்பர். புதன் வீட்டுல இருக்கக்கூடிய இது ஒரு 5 நாள் தான். புதனும் செவ்வாயுமான பரிவர்த்தனை. கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஏதாவது ஒண்ணு பேசுவோம், அவங்க ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நம்மள பிளேம் பண்ணுவாங்க. இது நம்ம அப்படி சொல்லியிருக்கவே மாட்டோம். அதுக்கான கற்பூரம் அடிச்சா சத்தியம் பண்ண முடியும், சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரி போன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் சில விஷயத்துல எக்ஸ்பிளேஷனே கொடுக்க முடியாதுன்றதை மட்டும் இந்த மாசம் மேஷராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால் போதும். ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயத்தை இயக்கக்கூடிய எண்ணத்தை இயக்கக்கூடிய உடைமைகளை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல குரு அமர்ந்து சூரியனும் அமர்ந்து அதோட சேர்ந்து புதனும் சேர்ந்து இருத்தல் அப்படின்றது வாவ் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். பயங்கரமான மோட்டிவேஷன் பவர் உள்ளுக்குள்ள ஏறும். சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்ற மாதிரி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கம்பேக் கொடுக்கணுன்ற மாதிரி வெறியா இருக்கும். ஆனா வெறி இருக்கும், செயல்படுத்த முடியுமா அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பிளானட் இந்த தடவை கொஞ்சம் அப்படியே இப்போ முதல் மேசராசிக்காரன் நெருப்பாவே இருக்கிறது. இரு எல்லாரும் மற்றவங்களாம் வரட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹோல்டு பண்றதுக்கான டைம் பீரியடா இருக்கு. கிளியர். ஃபர்ஸ்ட் 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கார். வீட்டுல வாய முடிக்கிறது பெட்ரு, வெளியில வாய முடிக்கிறது பெட்ரோ பெட்ரு. மொத்தத்துல அமைதியா இருக்கிறது அதை விட நல்லது.
மௌனம் ஒரு பெரிய தவம். இருந்து பாருங்க அந்த மேஷராசிக்காரங்களுக்கு வரவே வராத விஷயம் தான். பட் வேற வழி இல்ல. இருந்துதான் ஆகணும். சுக்கிரன் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தேவையில்லாத பணப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, இல்லாட்டி காம்படிஷன் பிரச்சனை. 2ஆம் இடம்ன்றது வருமானம். என்னமோ கோடி கோடியா சம்பாதிக்க மாரி. நம்மளுக்கு வர்றதே நம்மளே சொல்ல வேணாம். அந்த மாரி ₹2 என்னமோ சொல்றாங்க. தம்மா துண்டு பிரியாணி கிடைச்சுன்ற மாரி உட்காந்துருக்கும். ஆனா நம்ம என்னமோ கோடி கோடியா சம்பாதிக்கிற மாரி மேஷராசிக்காரர்களை பார்த்து நல்ல விஷயம் தானே! சந்தோஷப்பட்டுக்கோங்க. யாரெல்லாம் உங்கள பார்த்து பொறாமப்படுறாங்களோ ஹேப்பியா இருங்க. அப்ப நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா மேஷத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெறைய காசிப் பேசுவாங்க உங்கள பத்தி. ஆனா ஒண்ணு, நீங்க யார பத்தியும் காசிப் பேசாம இருக்கிற வரைக்கும் நல்லது. செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு பார்வை குடுக்கும்போது, ராசிநாதன் 2க்கும் 7க்கும் உடைய பார்வை குடுக்குறாரு. நான் என்னதான் பேசினாலும் நீங்க தான் ஸ்டாண்ட் அலோனா நிப்பீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிப்பீங்க இந்த தடவ. கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. தேவையில்லாத தப்பா எடுத்துக்காதீங்க. மனக்லேதங்கள் வந்துட்டு போலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு? உங்களுக்கு மட்டும் இல்ல. எல்லா பிளானட்டுக்குமே இந்த தடவ அப்படித்தான் இருக்கு. அதனால நம்ம இப்ப இருக்கிற மாரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறோம். பிளானட் மட்டும் எப்படியே இருந்துருது. 1 மாச காலம் மேஷ ராசிகளுக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய காலகட்டமா இருக்கு. பட் அத தாண்டி நெறைய பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி போய் 5ஆம் வீட்டுல ஆட்சி பலம் வாங்கி உட்கார போறார். ஆஃப்டர் 17க்கு மேல கேதுவோட சிறப்புற நெறைய கோவில் வழிபாடு, கோவில்களுடைய ஒரு அமைப்பு, நெறைய பூர்வ புண்ணியம் இயங்குறது, நெறைய பெயர் புகழுக்காக சில விஷயங்கள பண்றது, இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது, இது எல்லாமே ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு மேல மேஷராசிக்காரர்களுக்கு நிகழும். செக்லிஸ்ட் போட்டு டிக் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. ஏன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த புதன், குரு, சூரியன் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகம் யாருக்கு இயங்குதோ இல்ல மேஷத்துக்கு இயங்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு என்னவோ அதேதான் மேஷத்துக்கு இயங்க போகுது. ஸோ பண வரவுல இருந்த தடை நிவர்த்தி ஆகும். முதல் பாயிண்ட். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பண வரவு இந்த மாதம் வரும். இப்ப நீங்க இந்த மாசம் ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணி, ஒண்ணு ஆட் பண்ணி ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா, அது அடுத்த மாசம் அதுக்கான பொருளே அது கரெக்ட்டா குடுக்கும். போன மாசம் வரைக்கும் பணப்பற்றாக்குறையில இருந்த அமைப்பெல்லாம் இந்த மாசம் மேஷத்துக்கு மாறப்போகுது. ஸோ பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா குடும்பம், வருமானம், முகத்துல கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரும். தலைமுடி கொட்டும். அதே மாரி மூஞ்சி, ஸ்கின் அலர்ஜி வராம பார்த்துக்கங்க. வீட்ல குழந்தைங்களுக்கு காய்ச்சலு, சளி, ஃபீவர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி கேதுவோட சேர போறாரு. கிளியர்? இந்த மாரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ ராசிக்காரங்க. மத்தபடி எல்லாமே சூப்பர். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மேஷத்துக்கு இந்த மாசம் நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே. சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய மாசம். 7:30, 8:30லாம் தாண்டியும் சனி வேற வக்ரம் ஆயிட்டாரு. அதனால பெரிய நெகட்டிவ் இல்ல. ஆனாலும் குரு பார்வை குடுத்து கொண்டிருக்கிறார். நெறைய உழைக்கணுன்ற எண்ணம் உள்ளுக்குள்ள வரும். நம்ம செஞ்சு நம்ம காப்பாத்தணும், நம்ம தான் போணுன்ற மாரி நெறையத்துக்கு நீங்க தான் வேணும், நீங்க தான் வேணும்னு தலைமைத்துவமா உங்கள கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அதன் மூலமாக ஒரு 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 புத்துணர்ச்சி வரும். செல்ஃப் அனலைஸ்மென்ட் இந்த தடவ மேஷத்துக்கு நடக்க போகுது. இந்த செல்ஃப் அனலைஸ்மென்ட் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கான வேல்யூவ நீங்க மத்தவங்களுக்கு காட்ட முடியும். உங்களுக்கு டிராயிங் வரைய தெரியும், நீங்க காட்டினா தான் தெரியும். உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும், நீங்க காட்டினா தான் தெரியும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுன்றதை இந்த தடவை நீங்க காட்டக்கூடிய தருணமாக இந்த மாதம் இருக்கு. ஒரு புதுசா ஒரு புது ப்ராஜெக்ட் எடுப்பீங்க, ஒரு பிளானிங் போட போறீங்க. அது சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணீங்க. ஆஃப்டர் 17க்கு மேல அல்டிமேட்டா இருக்கு. மேஷ ராசிக்காரர்களுக்கு தயங்காம எதா இருந்தாலும் முன்னெடுத்து வைங்க. சூப்பர். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீனோ, செக்யூரிட்டி கையெழுத்தோ போட வேண்டாம். அதே மாரி 7ஆம் இடம் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்கு. அதனால என்ன அவன் மதிக்கல, இவன் மதிக்கல அதெல்லாம் நடக்கும். மதிக்காட்டி போயிட்டு போறான். நம்மளுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். வேற யாரும் நம்மள மதிக்கன்ற எந்த அவசியமும் கிடையாது. சுக்கிரன் கொஞ்சம் வலு கம்மியா இருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களிடம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஒண்ணும் பெருசா நெகட்டிவாலாம் இல்ல. ஏன்னா செவ்வாய் பலம் குடுக்குறாரு. எப்படி இருந்தாலும் நீச்சமா இருந்தாலுமே 2ஆம் வீட்டு அதிபதி ராசிநாதன் பலம் குடுக்கும்போது, ரொம்ப ஸ்பீடா என்ன பிள்ளைங்க படிக்கிறத விட்டு கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டில நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. கேம்ஸ் ஓடுறது, ரன்னிங் ஓடுறது, அதுக்கு ஓடுறது, இதுக்கு ஓடுறது. இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாகும். குழந்தையில இருந்தே இப்ப நெறைய தடவ நெறைய பேருக்கு அதிகமாறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பிள்ளைகள் விளையாட்டு துறையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. சூப்பரா படிப்பாங்க. படிப்புல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கவலையே பட வேணாம். யாரெல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்களோ, இல்ல காம்படிஷனுக்கு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சக்சஸ். புதன் சூரியனுடைய அமைப்பு, புதன் வீட்ல இருக்கக்கூடிய செவ்வாயுடைய அமைப்பு, பார்வை குடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே செம்மையா இருக்கு. ஸோ எத பத்தியும் கவலைப்பட வேணாம். ராசிநாதன் ரொம்ப நல்லா எனக்கு தெரிந்து மறைவு அப்படின்னு எடுக்கக்கூடியது. 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது தைரிய, வீரிய, விஜய, வெற்றி ஸ்தானத்தை இயக்குறாரு. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடை நிவர்த்தி அத பத்தி கவலைப்பட வேணாம். ஓகே, கூல். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, காதல் இனிக்க போகுது, கவிதை பிறக்க போகுது அதெல்லாம் தாண்டி இதுவரைக்கும் இல்லாம ஜிம்முக்கு ஓடுன்னு ஓட போறீங்க. உடம்ப பார்த்துக்கணும், உடம்ப குறைக்கணும், உடம்ப பத்தி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா, ஹெல்த் கான்ஷியஸா இந்த தடவ இருக்க போறீங்க. இது 2மே இந்த தடவ மேஷத்துக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்க போகிறது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த வயசுல இருக்கும்போதெல்லாம் நீங்க எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் தசையோட, சந்திர தசையோட, ராகு தசையோட கனெக்ட் ஆயிடுவீங்க இல்லையா? அப்போ கண்டிப்பா இந்த பிளானட்டோட பொசிஷன்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது
உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு வந்து டயட்ல இருக்கணும். வெஜிடபிள்ஸ் அதுதான் புதன். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், மில்லட் எடுத்துக்கணுன்ற மாரி எண்ணம் வரும். அதே தான் இந்த தடவ நிறைய ஃபுட்லயும் சேர்த்துப்பீங்க. வீட்ல மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போறது நல்லது. ஏற்கனவே சொல்லிடுங்க, "எப்பா சுக்கிரன் நல்லா இல்ல. அதனால தயவு செஞ்சு நீ அந்த பக்கம் உட்காந்துக்க, நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். நம்ம பேச்சுவார்த்தையே வேணாம். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுன்ட்டு போறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்." ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் த பவர்ஃபுல்லான பிளானட் எல்லா இடத்துலயும் இருக்கு. உங்க பவர நீங்க காட்ட வேண்டிய நேரம். அமைதியா இருக்கிறதுக்குலாம் வேலையே இல்ல. அமைதியா இருந்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களே அமைதியா இருந்தா மத்தவங்க என்ன பண்றது? யோசிக்கவே யோசிக்காதீங்க. சனி வேற வக்ரமாயி சரியான பொசிஷன்ல இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சக்சஸ். அதே மாரி நெறைய பேர் உங்கள பத்தி போட்டி, பொறாம, காசிப்பு, வஞ்சன்ஸ்ல பேசுவாங்க. காதுலயே வாங்கிக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் போய் புதன் வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்கும்போது செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசையோட கிராஸ் ஆவாங்க. 40 to 60 வயது இருக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த நேரத்துல இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்கள பத்தி 4 பேர பேச வைக்கும். செய்யாத ஒரு விஷயத்துக்கு எடுக்க வைக்கும். கூட இருந்தவங்க எல்லாம் தனியா போறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்த உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல விஷயம். கவலையே பட்டுக்க வேணாம். ஏன்னா எப்பயுமே நான் சொல்ற மாதிரி சுயம்புவா வந்ததுதான் மேஷம். யாரோடயும் சேர்ந்தெல்லாம் அதனால வரவே முடியாது. அதனால அதை பத்திலாம் ஒன்றும் பெருசா யோசிக்க வேண்டாம். சமுதாயம், பார்ட்னர்ஷிப் இந்த விஷயத்தில் மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு மேஷத்துக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 1 மாத காலம் நான் சொன்ன மாதிரி மனசுக்கும் வாய்க்கும் ஜிப்பு போட்டுக்கிறது இந்த வயசு ஒத்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம். அமைதியா சின்சன் மாதிரி இருக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, வேலையை பார்க்கறது, இட்ஸ் குட். ஓகே. 60 தாண்டிய மேஷராசிக்காரருக்கு ஆயுள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். இது வரைக்கும் இன்டேஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக், வயிற்று நாட் ஓன்லி 60 வயசு தெரிஞ்சு 35, 40 தாண்டினாலே இது வந்துடும். வயிறு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனைல இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி. எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகச்சரியான மருத்துவம் கிடைக்க போகுது. அதனால அதை பத்தி எதுவுமே கவலைப்பட வேணாம். நல்ல ஒரு மருத்துவம், நல்ல ஒரு வைத்தியம், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மாதத்தை இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஸோ அம்பிகையோட அருள் கடாட்சம் அல்டிமேட்டா இருக்கு. எதை பத்தி ஒரி பண்ணவே வேணாம். சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக காளி வழிபாடு. எங்க இருந்தாலும் காளியை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது தேவையில்லாத அந்த உங்களை பத்தியான பேச்சு, நீங்க படுற அந்த வரக்கூடிய அந்த டக்கு டக்குன்னு வரக்கூடிய அந்த கோவம் இதுல இருந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணும். ஏன்னா நம்ம வளர்றோம்னா 4 பேர் நம்மள முதுகுல குத்த தான் செய்வாங்க. அந்த வேலையை இந்த தடவை செவ்வனே புதன் பண்ணுவாரு. அதனால கொஞ்சம் தேவையில்லாம எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய நேரமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்காக போய் காளியை போய் வழிபாடு பண்ணிட்டு வருது பெட்டர். ஓகே. மேஷராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? சொன்னா சிரிக்கக்கூடாது. கண்டிப்பா தவளை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. தவளையா? என்ன மேடம் புதுசு புதுசா ஏதோ அனிமல். கண்டிப்பா பார்ப்பீங்க. தவளை பார்ப்பீங்க, இல்லாட்டி பாம்பு பார்ப்பீங்க. நீங்க தவளை பார்க்குறீங்க அப்படின்னா வாயை மூட்டு கம்முன்னு இருக்கணும்னு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் அமைதியா இருந்தா என்னடா இவன் இவ்வளவு அமைதியா இருக்கேன்ட்டு அவங்களே போயிடுவாங்க. இல்ல தேவையில்லாம ஏதாவது வார்த்தையை விட்டுட்டோம்னா 2ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு. அப்புறம் அதை புடிச்சுக்கிட்டு நம்மள பிளேம் பண்ணி நம்மள வந்து தேவையில்லாம ஒரு மோசமான ஆளுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி 2-3 மாசமா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. நீங்க பாம்பு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கனவுல பாம்பு வரும். இல்ல எத்தாப்புல பாம்பு தெரியும். பாம்பு படத்தோட கனெக்ட் ஆவீங்க. பாம்பு பாக்குறீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பாம்பு பார்த்தா படையே நடக்கும். உங்களை பார்த்து ஊரே நடுங்க போடு. எதை பத்தியும் கவலைப்படாம விஸ்வரூப வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த பாம்பு பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழப்போகுது. பாம்பு பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கக்கூடிய மனிதரிடம் கவனம். வேற எதுவுமே வேணாம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா போதும். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சாதனையை சோதனையாக மாற்றக்கூடிய காலம் இனிதே மலர காத்திருக்கிறது.